nice to see you like this. It's beautiful. அதான் ஐ எம் வெரி லக்கி. இதுதான் ஒரு அவார்டு கிடைச்சதுக்கு இன்னொரு அவார்டு எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறது. அது ரொம்ப புதுசாக இருக்கு. Oh my god. கவிதை இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? இல்லை, அவங்க எது பண்ணாலும் க்யூட்டாக சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். ஸோ அண்ட் ஷீஸ் மை பிக்கெஸ்ட் சியர் லீடர். அவங்க ராமோட ஒரு வரி இருக்கும்ல, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமதை சேர்ந்தது அல்லங்கிற மாதிரி, சினிமாக்காரனை கட்டிக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பைத்தியம் வந்து அது வெறும் பைத்தியம் கிடையாது. சினிமா பைத்தியங்கிறது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு டோட்டல் சைக்கோசிஸ் ஆஃப் த ஹார்ட் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். ஏன்னா சினிமாக்காரனோட வாழ்கிறது ரொம்ப 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 கஷ்டம். பிகாஸ் எங்களுக்கு எப்போவுமே சினிமா தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அண்ட் நாங்கள் சினிமாவில் இருக்கணும்னு எங்களை தவிர யாருமே தீவிரமாக ஆசைப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி தீவிரமாக காதலிக்கிற ஒருத்தர் கிடச்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் யூகிச்சு பார்க்கலாம். ஸோ நான் வந்து சினிமாவில் இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே இயற்கைக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எக்காரணத்தை கொண்டு என்னை வேறு எங்கேயும் அனுப்பாமல் சினிமாவிலே வச்சுக்கிட்டதுக்கு நான் கடவுளுக்கு எப்போவுமே நன்றி சொல்லியிருக்கேன். அதே போல் எனக்கு இவங்க கிடச்சது நான் எப்போவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ரெண்டுமே என்னோடய லைஃபோட ஒரு ரெண்டு கண் ஆக்சுவலாக. மை லவ் ஃபார் சினிமா அண்ட் மை லவ் ஃபார் மை ஒய்ஃப். ஸோ ரெண்டுமே எப்போவுமே இருக்கும். அந்த ஸ்டார்டிங் சொன்ன அந்த பிக்கப் லைனில் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு அவார்ட் கிட்ட இருந்து ஒரு அவார்ட் வாங்கினதுக்கான ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி.